நம்ம நல்ல சந்தோஷமா இருக்கணும், நம்ம நல்லா சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு அதை நம்ம சேர்த்து வைக்கணும், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம். ஆனா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்க முடியாதபடிக்கு நம்மள இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தடுத்துக்கிட்டே இருக்குது. அதுல ஒண்ணுதான் இந்த ஆசீர்வாதம். என்ன, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஆசீர்வாதம். அப்ப நான் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, ஏழைகளையும் திக்கற்றவங்களையும் விதவர்களையும் நான் நினைக்கும் பொழுது, அவர்களை ஆதரிக்கும் பொழுது அங்க என்ன நடக்குதான், ஆண்டவர் அங்க ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு. என்ன, நீங்க உங்களுடைய கை செய்கிற வேலைகள் எல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு. வேலைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணலாம். ஆனாலும் ஆண்டவர் இந்த வேலையையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றதுன்னா, இது நீங்க வேலை செய்கிற விதம் கிடையாது. நம்ம வேலை செய்யறங்க அதனால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படி கிடையாது. ஆண்டவருடைய சிஸ்டம் என்ன, ஆண்டவருடைய மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்க வேலை செய்யறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, எனக்கு கீழ்படுகிறதுனாலதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு வேலை கிடைக்கிற, நீங்க இன்டர்வியூ பாஸ் பண்றதுனால வேலை கிடையாது, எனக்கு கீழ்படிச்சீங்க அப்படின்னா உங்களை வேலையில உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு. எல்லாமே ஆண்டவருக்கு கீழ்படுகிற அந்த கீழ்படிதல் ஒன்றுதான் இருக்கிறதே தவிர வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம கீழ்படிய எவ்வளவுக்கு எவ்வளோ அவருடைய கீழ்படுகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனுஷன் தான் யோபு அப்படின்ற மனுஷன். வாசிங்க, யோபு 1ஆம் அதிகாரத்துல அவருடைய சொத்து மதிப்பு அங்க போடப்பட்டிருக்குது. யோபு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 12,000 விலங்குகள் இருக்குது. 500 1000 11,000 விலங்குகள் அவங்க கிட்ட இருக்குது. விலங்குகள்னா சும்மா விலங்குகள் மட்டும் கிடையாது, அதை அடிச்சு விலைக்கு வித்த பயங்கர ரேட்டு போகும். அப்படிப்பட்ட விலங்குகள் அவனுடைய இருக்குது. அதே மாதிரி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாரும் பெரியவனா இருந்த பயங்கர பணக்காரனா இருக்கிறான். இந்த பணத்துக்கான சீக்ரெட் என்ன அப்படின்றது அவரே சொல்றாரு. வாசிங்க, யோபு 31ஆம் அதிகாரத்துல 15ல இருந்து வாசிங்க. தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார். அவனையும் அப்படின்னா இந்த தரித்திரர்கள் இல்லாதவர்களை பத்தி சொல்ற, அவனையும் உண்டு பண்ணினார். ஒரே விதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ. எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை கூட்டு போக பண்ணி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோன்னு கேட்கிறாரு. அப்போ இங்க அவர் செஞ்சதை சொல்றாரு. என்ன, எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடுத்திருக்கிறேன், விதவையின் கண்களை நான் கூட்டு போக பண்ண விதவைக்கும் நான் கொடுத்திருக்கிறேன். அதே மாதிரி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்துல சாப்பிடாம இருந்ததே கிடையாது. அப்ப 3 வேளை சாப்பாட்டுலயும் ஒரு பகுதியை ஏதோ அநாத பிள்ளைகளுக்காக அவர் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாரு.